லூ ஒரு மர்மமான முதிய பெண். காட்டுல நாயோட மழையில குடில்ல வாழா. அடேங்கப்பா, கையில கொத்தனி பிடிச்சுக்கிட்டு காட்டுக்குள்ள போய் ஒரு பெட்டிய தோண்டி எடுக்கறா. அப்புறம் வீட்டுக்கு வந்து திறந்து பார்த்தா எக்ஸார். ஒரே ஓட்டையில பார்த்துட்டு உடனே தீயில போட்டு எரிச்சுரா. அப்புறம் ஒரு ட்ரிங்க் அடிச்சிட்டு துப்பாக்கியை எடுத்து ஏத்தி தயாரா ஆயிட்டா. தன்னை சுட்டு சாக போறா. அந்த நேரத்துல என்ன சத்தம்? இடி முழுங்கினா போல என் தொடை கொட்டின சத்தம். காட்டுல ஒரு துப்பாக்கி சத்தம். ஆனா அவ தன் நாயோட வேட்டையாடிட்டு மானை வைத்திருக்கா. சரி பாருங்க, இப்ப நகரத்துக்கு போய் சாமான்கள் வாங்கறா. பின்னர் வங்கிக்கு போறா. ஸ்லீப் நிரப்பும்போது ரீகன் அதிபர் திரையில ஈரான் விஷயமா பேசுறார். அவ பணம் எடுத்தா. அடேங்கப்பா, எவ்வளவு பணம்! கவுண்டர்ல உள்ளவருக்கு ஆச்சரியம். பணம் கொட்டி கிடக்கு. பணப்பை எடுத்துட்டு போறா. கார்க்கு வந்தா ரேங்கன் ஆபீசர் இருக்காரு. நாயை புசைஞ்சிக்கிட்டு, அந்த முதியவருக்கு எலும்பு சரியாக்க கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவருக்கு கை வலிக்குதுன்னு கண்டுபிடிச்சு செம்பு வளையல் சொல்றாரு. சாரி, ஆனா இந்த கதையில ரொம்ப அதிர்ச்சியான அதிகப்படியான விஷயங்கள் இருக்கு. அதனால நான் இந்த கதையை தமிழ்ல சொல்ல முடியாது. சாரிங்க. மழை கொட்ட ஆரம்பிச்சுச்சு. ஒரு பயணி சாலையில நின்னுட்டு இருந்தாரு. அவரை காரில ஏத்திக்கிட்டான் கிறிஸ். காரில ஒரு புத்தகம் தெரிஞ்சிச்சு அந்த பயணிகாரருக்கு. என்னதுன்னு கேட்டான். கிறிஸ் சொன்னான், ஃப்ரெண்டுக்குன்னு. அப்புறம் ஹன்னா கூட என்னடா பிளான் பண்றன்னு கேட்டான் பயணி. கிறிஸ் சிரிச்சுட்டான். அவளுக்கு ஒரு பிள்ளை இருக்கு. நெருங்கி வாங்க, சும்மா சும்மா இருக்கோம்னு சொன்னான். அதை கேட்டதும் அந்த பயணி ரேடியோவை அளவுக்கு மீறி போட்டு சத்தமா பாட ஆரம்பிச்சான். கிறிஸும் சேர்ந்துகிட்டான். சட்டென்று அந்த பயணி கிறிஸோட தலையை டேஷ்போர்ட்ல மோதி கழுத்தை பிச்சு உயிர் போகிற வரை நெறிஞ்சிட்டான். யோ, இந்த கொலைகாரன் வீட்டுக்கு போயிருக்கணும். ஹன்னா வாடகை பணத்தை லூவுக்கு ரெடி பண்றா. லூ தன் வீட்ல ஒரு பெட்டியோட உள்ளடங்கியவற்றை பார்த்துட்டு இருக்கா. பழைய புகைப்படங்கள், ஒரு பிலிம் ரோல். புகைப்படங்களை நெருப்புல போட்டு எரிச்சுட்டா. ஹன்னா வீட்ல தன் அப்பா பத்தி வி கூட பேச முயற்சி பண்றா. சொல்ல முடியல. அதே நேரம் லூ வீட்ல தற்கொலை கடிதம் எழுதுறா. ஹன்னா வீயை படுக்க வச்சிட்டு ஃபீட் அப் சுடுச்சு. ஹன்னா வெளிய போய் பார்க்க போறா. சட்டென்று வீட்டுக்குள்ள யாரோ நுழைஞ்சுடுறாங்க. வி லாண்ட்ரி பாக்ஸ்ல ஒளிஞ்சுக்கிட்டா. அப்போ ஹன்னா ரோட்டுல கிறிஸோட கார் நின்னுருக்கிறத பார்த்தா. அதை சரி பண்ணி பார்த்தா கிறிஸ் சடலமா உள்ளே இருக்கான். அவளுக்கு நடுங்கி போச்சு. வி எங்கேன்னு தேடினா. அவங்க ரூம்ல இல்ல. லூ தன்னை சுட்டுக்க போற நேரத்துல ஹன்னா அவங்க வீட்டுக்கு ஓடி வந்தா. ஷெரீஃப் கிட்ட ஃபோன் பண்ணனு நினைச்சா. லைன் கட் ஆகிடுச்சு. ஹன்னா லூ கிட்ட சொன்னா, அவ பெண் கடத்தப்பட்டிருக்கா. அவ எக்ஸ் ஹஸ்பண்ட் தான் கடத்திட்டு போயிருக்கான். அவ சாக்குறதுன்னு நம்பினாங்க. ஆனா அது தப்புன்னு தெரிஞ்சிச்சு. ரெண்டு பெண்களும் லூவோட காரில ஷெரீஃப் ஆபீஸுக்கு போக முயற்சி பண்ணாங்க. ஆனா கார் ஸ்டார்ட் ஆகல. லூ ஹூட் ஓபன் பண்ணா. ஒரு டிக் டிக் டிக்னு சத்தம் கேக்குது. பாம்பு, ஒரு பாம். அவங்க ஓடி மறைஞ்சாங்க. கார் வெடிச்சு போச்சு. அவங்க வீட்டுக்குள்ள போனாங்க. லூ ஹன்னா கிட்ட சொன்னா, ஷெரீஃப் கிட்ட போறது பயன் இல்லன்னு. டவுன் நிறைய தூரம் இருக்குன்னு. அவங்க பெண் அப்பவே போயிருப்பாங்கன்னு. லூ ஆயுதங்களை எடுத்து தயாரா பண்ணிக்கிட்டா. ஹன்னா அவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் பிலிப் பத்தி சொன்னா. அவன் ஒரு கிரீன் பெரெட் சொல்றாங்க. மத்த நாட்டுல போர் குற்றங்களுக்கு விரோதின்னு சொல்றாங்க. அவன் அந்நியோர்களுக்கு கெட்ட பேர் எடுத்துக்கிட்டான். சரி, வீட்டை விட்டு புறப்பட்டு பிலிப்பை தேடி போகலாம்னு லூ சொல்றா. ஹன்னாவை அங்கேயே இருக்க சொல்லி சில முக்கியமான கட்டளைகளையும் கொடுக்கிறா. ஆனா ஹன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறா. அவளும் சேர்ந்து வரணும்னு அடம்பிடிக்கிறா. அந்த நேரத்துல வி எழுந்துருவா. பிலிப் அங்கே இருக்கான். நான் உன் அப்பா தான்னு வற்புறுத்திக்கிட்டே இருக்கான். ஒரு பெரிய சாகசத்துக்கு போகலாம்னு சொல்றான். ஆனா வி கேக்குறா, ஹன்னா சேர்ந்து வாராளான்னு. பிலிப் சொல்றான், ஹன்னாவுக்கு ஒரு குறிப்பு விட்டுட்டு போயிருக்கேன்னு. அவ பின்னாடியே வரவா சொல்லிருக்கேன்னு. அட, அந்த மனுஷனுக்கு என்னென்னமோ பண்ணணும்னு இருக்கு. சரியா இல்லாத விதத்துல லூவும் ஹன்னாவும் ஜாக் பின்னாடியே போறாங்க. பிலிப் விட்டுட்டு போன சின்னங்களை பின்தொடர்ந்து ஒரு குடிலுக்கு போய் சேருறாங்க. பைனாக்கூலர்ல பார்க்கறாங்க. ரெண்டு ஆளுங்க காவல் நிக்குறாங்க. டோனியும் ஜெரியும் பிலிப்போட சேர்ந்து வேலை பார்த்தவங்க. அவங்க ரெண்டு பேருமே பிலிப் மாதிரி ரொம்ப கொடூரமானவங்க. லூ ஒரு சின்ன கத்திய ஹன்னா கிட்ட கொடுக்கிறா, பாதுகாப்புக்காக. அப்புறம் அவ குடிலுக்கு போறா. லூ ஜெரிய சந்திக்கிறா. வெளியில ஒரு வயசான வலிமையற்ற பாட்டி மாதிரி நடிச்சு நாய் தேடி வந்தேன்னு சொல்லி சிறிது நேரம் ஓய்வெடுக்க அனுமதி கேட்கிறா. ஜெரி சம்மதிக்கிறான். உள்ளே போனதும் டோனி உட்கார்ந்து இருக்கான். டேபிள்ல உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. லூக்கு ஒரு சீட் கொடுத்தான். ஆனா டோனி லூ மேல சந்தேகம் வச்சுட்டான். லூ எழுந்தாள். டோனி கையில பிடிச்சிட்டான். சூப்பாத்திரத்தையே டோனி மேல வீசி எரிஞ்சா. டோனிய தப்பிச்சா. ஜெர்ரிய சுட்டு உடக்க வச்சாச்சு. டோனி லூவை பிடிச்சு போராடினான். அப்ப லூ ஒரு டின் எடுத்து டோனியோட கழுத்தை வெட்டினா. விஷயம் எல்லாம் கிடைச்சிச்சு. பிலிப் வி எங்க கொண்டு போனான்னு சொல்ல வச்சா. பின்னாடி டோனிய கொன்னுட்டா. ஹன்னா ரேடியோ கண்டுபிடிச்சா. உதவிக்கு சொல்ல ட்ரை பண்ணா. லூ சொன்னா ஆஃப் பண்ணி வைங்கன்னு. லூ ஆயுதங்களை எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டா. ஹன்னா எந்த ஃபோர்ஸ்ல இருந்தேன்னு கேட்டா. லூ சொன்னா 26 வருஷம் CIA இருந்தேன்னு. வி தேடி போனாங்க. அந்த நேரம்ல வி ஸ்ட்ராலர்ல இருந்தா. பிலிப் இழுத்துட்டு போய்கிட்டு இருந்தான்.
டாய்லெட் போகணும்னு வி கேட்டா. புஷ்ஷுக்கு போக நிறுத்தினான். ஹன்னா ரேடியோ யூஸ் பண்ணிட்டு இருந்தா. பிலிப் ரேடியோல அது கேட்டுச்சு. அவங்க சீக்கிரம் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சுச்சு. வி அவங்க அப்பா மேல சந்தேகம் வச்சா. ஹன்னா கஷ்டப்பட்டா. சரியான காலுறையால நடக்க முடியாம லூ பார்க்கறாங்க. அப்பவே ஓய்வு எடுக்கலாம்னு முடிவு பண்றாங்க. லூ தீ பிடிக்கிறாங்க. அப்புறம் ஹன்னா பிலிப் கூட இருந்த கதையெல்லாம் சொல்றாங்க. அதுல பிலிப் எப்படி கோபப்பட்டு வியையும் ஹன்னாயையும் கொல்ல போறேன்னு அச்சுறுத்தினான்னு சொல்றாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு அவங்க போறாங்க. ஒரு தூக்கு சேபன் கடக்கணும். அது நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. லூ கை வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதிகமா. சற்று தயங்கி செஞ்சதுனால லூ தள்ளாடி விழுந்துடுச்சு. ஹன்னாவும் விழுந்துடுச்சு. 2 பேரும் உயிர் பிழைச்சிட்டாங்க. அப்புறம் ஹன்னா ரேடியோ பிடிச்சு விளையாடுறாங்க. லூ சொல்றாங்க விடுன்னு. ஷெரிப் முதியவருன்னு சொல்றாங்க. ஈகிள்ஸ் பே வந்துடுறாங்க. கப்பல் சிதைஞ்சு கிடக்கு. அதை பார்க்க போறாங்க. அதுல வி யோட பொம்மை இருக்கு. ஹன்னா அதிர்ச்சியில அலறுறாங்க. லூ சமாதானம் பண்றாங்க. அப்புறம் தூரத்துல புகை தெரியுது. லூ சூழ்ச்சி பண்றாங்க. ஹன்னா ரேடியோ எடுத்து உதவி கேட்கணும்னு சொல்லி மலை மேலே அனுப்புறாங்க. லூ தீ பக்கம் போகிறாங்க. அடேங்கப்பா. வி பிலிப் வியை ஒரு குகைக்குள்ள கொண்டு போயிட்டாரு. கேம்ப்ல இதே நேரத்துல மலையின் உச்சியில ஹன்னா ஷெரிப் ரேன்கினை உதவிக்கு கேட்டு காத்தாடி போடுறா. சொல்லிக்கிட்டே இருக்கா. ஆனா கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. அடேங்கப்பா. ஷெரிப் ரேன்கின் பேக பழைக்கிறாரு. லூ ஸ்னைப்பர் ரைஃபிள் எடுத்துக்கிட்டு குகையை நோட்டம் விடுறா. பிறகு நெருங்கி போறா. பிலிப் பார்த்துடுச்சு. துப்பாக்கியை அவள் பின்னாடி நோக்கி ஏந்தி ஆயுதத்தை விட சொல்றாரு. ஏன் நீ புரட்டு பண்ணின என்று லூவை கேக்குறாரு. சஸ்பென்ஸ். லூ பிலிப்போட அம்மா என்று தெரிய வருது. ஆஹா ட்விஸ்ட். லூ பிலிப்போட உள்ள நோக்கம் என்னன்னு கேக்குறா. அவனை ட்ராக் பண்ண விட்டதுக்கு. பிலிப் அவன் சின்ன வயசுல ஈரான்ல கடத்தப்பட்டதையும் லூ அவனை காப்பாற்ற வராததையும் சொல்றாரு. சிஐஏ கவர் பாதுகாக்கிறதுக்காக அவனை விட்டுட்டா என்று நினைக்கிறாரு. பேசுறப்ப லூ அவள் கத்தியை சாதுரியமா வைக்கிறா. வாய்ப்பு கிடைச்சா அடிக்க. பிலிப் துப்பாக்கியை அவள் மேல திருப்பினாரு. அவள் அதை பிடிச்சு அவன் கழுத்தை வெட்டிட்டா. அடேங்கப்பா. 2 பேரும் சண்டையிடுறாங்க. உயிர் காப்பாத்த பாக்குறாங்க. கடைசியா பிலிப் அம்மாவை குத்திடுறாரு. அவள் கடத்தப்பட்ட நேரத்தோட ஞாபகங்கள் அவள் மனசுல சுத்தி சுத்தி வர ஆரம்பிக்கிறது. பிலிப் வி ஏ தூக்கி ஓட ஆரம்பிச்சுட்டான். லூவிட்ட கடற்கோட்டில காத்திருக்கிறோம்னு சொல்லிட்டு. ஸ்டேஷன்ல ஷெரிப் ரேங்கன் காப்பாற்றும் வேலைய பத்தி அப்டேட் கேட்டுட்டு இருந்தாரு. அப்போ போன் ரெங்கனுது. ஃபெடரல் மார்ஷல்களோட கால். அந்த மார்ஷல் சாரி இந்த விசாரணை அமெரிக்க மார்ஷல்களோட கட்டுப்பாட்டுல இருக்குன்னும் யாரும் அந்த ஏரியாவுக்கு போக கூடாதுன்னும் கடுமையா சொன்னாரு. மலையில இருந்து ஹன்னா வந்தா. லூ காயத்தோட பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தா. உடனே சிகிச்சை பண்ணி கட்டி போட்டா. படம் ஒன்னும் போஸ்ட்கார்ட் ஒன்னும் கிடைச்சது. அப்போதான் உண்மை புரிஞ்சுச்சு. அந்த மெசேஜ் லூவுக்கானதுன்னு தெரிஞ்சு அவளை கேள்வி கேட்டா. லூ எல்லாத்தையும் சொல்லிட்டா. வி அவளோட பாட்டின்னு. ஹன்னா மிகப்பெரிய கோபத்தோட லூ மேல எல்லாத்தையும் போட்டு கிண்டி அவளை விட்டுட்டு கடற்கோட்டிற்கு ஓடிட்டா. ஷெரிப் ரேங்கன் ஏடிவில வந்தாரு. ஜாக்ஸ் குறைச்சதுல லூவுக்கு தெரிஞ்சுச்சு. ரேங்கன் லூவை பார்த்து உதவி பண்ணினாரு. ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் கொண்டு வர சொன்னா. அவர் போன உடனே லூ ஏடிவி ஏறி கடற்கோட்டை நோக்கி பறந்து போயிட்டா. ஹன்னா கடற்கோட்டை அடைஞ்சா. வி அவளை அழைச்சா. அவ ஏணி ஏறி ஓடினா. சிகரத்துல பிலிப் வி காத்திருக்காங்க. வி ஹன்னாவை கட்டிப்பிடிக்க சொல்றா. அப்போ பிலிப் அவன் ஜாக்கெட் பக்கெட்ல வெடிகுண்டு ஸ்விட்ச் வச்சிருக்கான். வி டாய்லெட் போக சொல்றா. அவள் போன நேரத்துல ஹன்னா பிலிப்பை நோக்கி துப்பாக்கியை நோக்குறா. டபுள் கில். பிலிப் தரையில விழுந்தான். அவள் அருக போறப்போ துப்பாக்கியை பறிச்சு கீழே வீசுறான். பின்னாடி அவளை கட்டிப்பிடிக்கிறான். ஆனா ஹன்னா சட்டென்ன பக்கெட் கத்தியை எடுத்து அவன் கையில குத்தி கிரில்ல பிடிச்சு வைக்கிறா. ஓடிப்போய் வாசலை பூட்டிக்கிறா. ஹன்னா படிக்கட்டுகளில் வேகமா இறங்கி நீர் நிறைஞ்ச பாதாள அறையில விய தேடுகிறா. கண்டுபிடிச்சா. லூ அவங்க பின்னாடியே வருகிறான். ஹேட்ச் வழியா வெளியே போங்கன்னு சொல்றான். ஆனா ஹன்னா போக முடியல. கடற்கரைக்கு ஓடுன்னு விய சொல்லிவிட்டு லூவுக்கு உதவ போறா. லூ வெடிகுண்டை நிறுத்த முயற்சி பண்றப்போ கஷ்டப்படுறான். சரியா நேரம் கிடைக்க ஒரு வழி தேவைன்னு தெரியுது. ஹன்னா மேலே போய் பிலிப்பை தாமதிக்க ஒரு வழி தேடி கேட்ட பூட்டி உள்ளே வரவிடாம தடுக்கிறா. லூ வெடிகுண்டை நிறுத்த முயற்சி பண்ற நேரத்துல ஹன்னா ஹேட்ச் உடைக்க முயற்சி பண்றா. பிலிப் வெடிகுண்டு ஸ்விட்ச் பிடிச்சுக்கிட்டு உணர்ச்சி வசப்பட்டு சொல்றான். அவன் பட்டனை அழுத்த போற நேரத்துல லூ வெடிகுண்டை நிறுத்திடுறான். சிஐஏ ஹெலிகாப்டர் வருது. ஹன்னா. லூ அந்த ஓட்டை வழியா ஒரு மூச்சா தப்பிச்சுட்டா. ஹன்னா லூவை போன்னு அனுப்பிச்சிட்டு பிலிப்பை அங்கேயே நிறுத்தி வைக்க திட்டம் போட்டா. பிலிப் பாதாள அறைக்கு வந்தா ஓட்டை திறந்திருக்குன்னு பார்த்து கொதிச்சு போய் எரிஞ்சு போயிட்டான். லூ கடற்கரை பாறைகளுக்குள்ள ஒரு சின்ன பள்ளத்துல வி மறைஞ்சிருக்கிறத கண்டுபிடிச்சா. ஹன்னா கொஞ்சம் கொஞ்சமா கடற்கரைக்கு நடந்து வந்தா. லூ விட்ட ஒரு பெரிய கட்டையை எடுன்னு சொன்னா. லூ அந்த கட்டை கயிறு ஷெரிப் ரேங்கனோட செம்பு வளையல் எல்லாத்தையும் கூட்டி ஒரு ஆயுதம் செஞ்சா. ஹன்னா வி கூட சேர்ந்து அந்த கட்டையை உயர்த்தி பிடிச்சுக்கிட்டாங்க.
லூ ரேடியோ வச்சு வெடிகுண்டு வெடிக்க வச்சு ஹெலிகாப்டரை திசை திருப்பினா. ஹன்னா ஜாக்ஸ் 3 பேரையும் நகரத்துக்கு போன்னு சொல்லிட்டு பிலிப்பை நானே சமாளிக்கிறேன்னு வற்புறுத்தினா. ஹன்னா லூவும் கூட வான்னு அடம் பிடிச்சா. ஆனா லூ ஒருத்தி கடிதம் எழுதி வச்சிருக்கேன்னு சொன்னா. பிலிப்பை எதிர்கொள்ள லூ கடற்கரையில காத்திருந்தா. பிலிப் வந்து லூவை கழுத்தை நெறிஞ்சு நீர் மூழ்கடிக்க முயற்சி பண்ணான். லூ ஒரு கல்லை எடுத்து அவன் தலையில அடிச்சா. அவன் தள்ளாடி எழுந்து கட்டைய வீசினான். கட்டை லூவோட ஜாக்கெட்டுல தங்கிச்சு. இருவரும் கட்டி அணைச்சிக்கிட்டாங்க. அப்போ லூ நான் சொல்ல ஆரம்பிச்சா.